நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் ரிமோட் கிட்ட பேஸ் பண்ண ஏவி ரிசீவரோட மாடல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் 5.1 அடுத்து வந்து டபுள் சப்புக்கு டிசைன் பண்ணக்கூடிய 5.2 இல்லை அதிலேயே வந்து அடிஷ்னலாக டவர் ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீடியோ வந்து போட்டிருந்தோம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் மொத்த மாடலையும் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃபியூடெக் வெர்ஷன் 4.0 டால்பி விஷன் HDR 10+ சப்போர்ட்டோடு இருக்கக்கூடிய ஏவி ரிசீவரோட மொத்த மாடலையும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கிட்ட வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, அதாவது 5.1 சிங்கிள் சப்பில் இருந்து ஹையர் எண்டில் 2 டவர் போட்டு டபுள் சப்பு ஆட் பண்ணி 5 சரவுண்ட் போடுற அளவுக்கு இருக்கக்கூடிய மொத்த மாடலையும் இன்றைக்கி ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாடலுக்கும் என்னென்ன ரேட்டு, ஸ்பீக்கரோடு எடுத்திங்கன்னா என்ன ரேட்டு வருது, ஒரு மாடலுக்கு இன்னொரு மாடலுக்கு வந்து ப்ரைஸ் வைஸ், அதே மாதிரி அந்த பவர் வைஸ், அடுத்து வந்து என்னென்ன அந்த கேபினெட்டோட சைஸ், இன்டீரியர், இந்த மாதிரி ஒரு மாடலுக்கும் இன்னொரு மாடலுக்கும் என்ன வித்தியாசம் வருது எல்லாமே டீட்டெயிலாக இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ எங்கிட்ட ஏற்கனவே டிசைன் பண்ணிருக்கக்கூடிய எங்கிட்ட ஏவி ரிசீவர் டிசைன் பண்ணியிருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி ஆம்ப்ளிஃபையரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இப்போ வந்து எங்கிட்ட வந்து எந்த ஒரு எங்கிட்டன்னு கிடையாது, நீங்கள் எந்த ஒரு ஏவி ரிசீவர் யூஸ் பண்ணனாலும் HDMI கேபிளில் வந்து கனெக்ட் பண்ணுறப்பவும் சரி, டிஸ்கனெக்ட் பண்ணுறப்பவும் சரி, ஆம்ப்ளிஃபையரும் ஆஃபில் தான் இருக்கணும், டிவியும் ஆஃபில் தான் இருக்கணும். டிவியை வந்து நீங்கள் ரிமோட்டில் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. ப்ராப்பராக சுவிட்சில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து HDMI கேபிளை கனெக்டோ டிஸ்கனெக்டோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சிஇசியாக இருந்தாலும் ஏஆர்சியாக இருந்தாலும் அந்த ஆப்ஷன் வந்து ப்ராப்பராக எனேபிள்ட் ஆகும். நீங்கள் ஒரு ரிமோட்டில் கூட பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் செய்யாதீங்க. அதே மாதிரி ஆம்ப்ளிஃபையர்லேயும் அதே தான். நீங்கள் டிடிஹெச்சாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், டிவிடி பிளேயராக இருந்தாலும், ப்ளூரே பிளேயர், ஆம்ப்ளிஃபையர், இந்த மாதிரி எந்த ஒரு சோர்ஸாக இருந்தாலும் HDMI கேபிளை கனெக்ட் பண்ணுறீங்க, டிஸ்கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி அந்தந்த டிவைஸை வந்து ப்ராப்பராக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆனில் வச்சுட்டு பண்ணாதீங்க, மேபி அந்த போர்ட்டு கூட கம்ப்ளைண்ட் வரலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஒரு சில டிவியில் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலில் மட்டும்தான் டிடிஎஸ் வந்து ஒர்க் ஆகுது. HDMI போட்டிங்கன்னா PCM மோடில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுது, டால்பி டிடிஎஸ் வர்றதில்லை. அதனால் நீங்கள் ஏற்கனவே டிவி வாங்கியிருக்கிறீங்க அப்படி இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் டிவி வாங்குறதா இருந்தாலும் சரி, HDMIலையும் டால்பி டிடிஎஸ் ஒர்க் ஆகுமாங்கிறத ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வழியாக நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் சரி, ஷோரூம் போய் எடுத்தாலும் சரி, அதை செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ன ஏதுங்கிறத டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா இப்போ வரக்கூடிய டிவிகளில் பார்த்தீங்கன்னா HDMIயில் ஏஆர்சி போர்ட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ மோஸ்ட்லி வந்து PCM மோடில் தான் ஒர்க் ஆகுது, ஆப்டிக்கலில் மட்டும்தான் டால்பி டிடிஎஸ் வருது. அதனால் இனிமேல் நீங்கள் டிவி வாங்குற மாதிரி இருந்தால் என்னங்கிறத வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. அப்படி தெரியாமல் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் டிவி வச்சுருக்கிறீங்க, எங்கிட்ட ஏவி ரிசீவர் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன டிவி வச்சுருக்கிறீங்க, அதோட மாடல் என்ன, டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டட் இருக்காங்கிறதெல்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து நேரில் டெமோக்கு வரக்கூடிய நண்பர்கள் ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து டெமோ பார்க்க முடியும். ஏன்னா ஒர்க்கில் இருப்பேன், இன்ஃபார்ம் பண்ணாமல் டெமோக்கு வர்றீங்க அப்படின்னா டெமோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்து வந்து டெலிவரிக்கும் நேரில் வரக்கூடிய நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் நேரில் வந்து டெலிவரி எடுத்துக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து என்னென்ன சோர்ஸ் ஆஃப் இன்புட் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு வேளை வந்து நீங்கள் ஓடிடியில் யூஸ் பண்ணாதவங்களாக இருக்கலாம், டால்பி டிடிஎஸ்க்கு உண்டான ப்ளூரே பிளேயர், ப்ளூரே டிஸ்க் அந்த மாதிரி சோர்ஸ் இல்லாதவங்களாக இருக்கலாம். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் டெலிவரிக்கு நேரில் வந்துட்டிங்கன்னா டால்பி டிடிஎஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, ஏஆர்சி எப்படி கனெக்ட் ஆகுது, மற்ற USB அந்த மாதிரி போடுறப்ப ஆடியோ கிளாரிட்டி, 80s 90s போடுறப்ப ஆடியோ கிளாரிட்டி எப்படி வருது, சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருதா, ஹம்மிங் வருதா, இதெல்லாம் செக் பண்ணி நான் கையில் கொடுத்துருவேன். ஒருவேளை வர முடியாது, கொரியர் போட்டு தான் எடுக்கணுன்னாலும் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பேக்கிங் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும். டிரான்ஸ்போர்ட்டில் வந்து டேமேஜ் ஆயிருமோ அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஆம்ப்ளிஃபையர் பொறுத்த வரைக்கும் கொரியர் சர்வீஸில் வந்துடும், டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க 90%. மற்ற ஸ்பீக்கர் பேக்கேஜ் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் இருக்குது, MSS, ரதிமீனா அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, VRL லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, ARC பார்சல் சர்வீஸ், ஏகார் எக்ஸ்பிரஸ், அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பேக்கிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா 7 to 10 days டைம் கொடுத்துருவேன். அட்வான்ஸ் மட்டும் போட்டு புக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் அமௌண்ட் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணினீங்கனால் போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆம்ப்ளிஃபையரும் யூஸ் பண்ணுறப்ப வந்து எந்த சோர்ஸ்லேருந்து கொடுக்குறீங்களோ அதோட கெயினை வந்து ரெடியூஸ் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் CD, DVD பிளேயர் அல்லது DTH இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதில் வந்து DTHனா DTHோட ரிமோட்டில் வந்து வால்யூமை ஃபுல்லாக வைங்க.
அப்போ தான் வந்து ஆம்ப்ளிஃபயருக்கு தேவையான கெயின் கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா டிடிஹெச்சோட வால்யூம் எவ்வளோ இருக்குதுங்கிறத கூட செக் பண்ணுறதில்ல. ஆம்ப்ளிஃபயரில் 30-40 பாயிண்ட் ஏற்றினாலும் வால்யூம் வரல அப்படின்னுவாங்க. திருப்பி கால் பண்ணி என்னங்கிறத பார்க்குறப்போ வந்து டிடிஹெச்சோட வால்யூம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மொபைலில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணாலும் மொபைலோட வால்யூம் ஃபுல்லாக வைங்க. டிடிஹெச்சில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா டிடிஹெச்சோட வால்யூமும் ஃபுல்லாக வைங்க. சிடி டிவிடி ப்ளூரேவாக இருந்தாலும் அதோட வால்யூமும் ஃபுல்லாக வைங்க. எந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸிலிருந்து நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களோ அதோட கெயினை வந்து குறைக்காதீங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபயருக்கு தேவையான கெயின் பத்தாது. அப்போ அந்த இடத்துல வந்து நாய்ஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதேமாதிரி கேபிள்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சிலரி கேபிளாக இருந்தாலும் ஆப்டிக்கல் கோஆக்சியல் கேபிளாக இருந்தாலும் HDMI கேபிளாக இருந்தாலும் குவாலிட்டியான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸ்பீக்கர்ஸ்க்கும் சப்புக்கும் அதே மாதிரி தான் குவாலிட்டியான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு சிக்னல் லாஸ் ஆகாது, ஆடியோ லாஸ் ஆகாது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிளாரிட்டியில் கூட அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் தெரியும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் டெமோக்கு வந்தாலோ டெலிவரிக்கு வந்தாலோ இனிமேல் ப்ரீஃபாக அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுப்பேன். அதேமாதிரி டெலிவரி எடுக்கிறதுக்கு நீங்கள் நேரில் வரீங்கன்னா ஒரு பென்ட்ரைவோ ஹார்ட் டிஸ்கோ இருந்தால் கொண்டு வாங்க. கொஞ்சம் டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் வந்து எப்படி கிளாரிட்டி இருக்குன்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கான வீடியோவில் மொத்த ஆம்ப்ளிஃபயரோட டிசைன், அதாவது ஃபியூடெக் பேஸ் பண்ணின மொத்த ஏவி ரிசீவரோட டிசைனை பற்றி இன்றைக்கான வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் ஃபியூடெக் ஏவி ரிசீவரோட நான் டிசைன் பண்ணக்கூடிய மொத்த மாடலை பற்றின ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம சிங்கிள் சப்லேருந்து டபுள் சப் டவர் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலான வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கான வீடியோ முழுக்க ஃபியூடெக் ரிமோட் கிட்டுக்கு உண்டான அதை பேஸ் பண்ண ஒரு ஏவி ரிசீவரை பற்றின டீட்டெயில்டான ஒரு வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம சிங்கிள் சப்லேருந்து நான் டிசைன் பண்ணக்கூடிய பவர் டாம்ப் வரைக்கும் ஃபியூடெக் வெர்ஷன் 4.0 அடுத்து டால்பி விஷன் HDR10+ சப்போர்ட்டட் ஏவி ரிசீவரோட மொத்த மாடலை பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சப்புக்கு பார்த்துடலாம். சிங்கிள் சப்புக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது கேபினட் பேக் டெப்த் வந்து பார்த்தோன்னா 10 இன்ச் வரும். இப்போ இதில் வந்து டைப் 16ல் 2 இன்ச் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு சாமா கெப்பாசிட்டரில் 10,000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் 4 கெப்பாசிட்டர் போட்டு 5.1 டிசைன் பண்ணியிருப்போம். இதில் வந்து 5 சேனலுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து சப்வூஃபருக்கு நம்மளோட ஓன் போர்டு 6 ஃபெட் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் பவர் அவுட்புட்னு பார்த்தோன்னா பெர் சேனலுக்கு வந்து 120 வாட் ஆர்எம்எஸ் பவர் கிடைக்கும். சரவுண்டுக்கு சப்புக்கு 350 வாட் ஆர்எம்எஸ் பவர் கிடைக்கும். சப்புக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபர் ப்ரீ ஆம்ப்ளிஃபயரும் ஆட் பண்ணியிருப்போம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது JBL, சோனி, பைனியர், டைனிட்டி இந்த மாதிரி எந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ஃபெக்டாக ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணிக்கிறதுக்காக அடிஷ்னலாக வந்து ஒரு சப்வூஃபரும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். அடுத்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது 5 சேனல் நம்மளோட ஓன் போர்டு. இந்த ஓன் போர்டை பற்றின டீட்டெயில் வந்து நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் எல்லாமே கெல்ட்ரான் ஒரிஜினல் கெப்பாசிட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே MFR கிரேடில் வாட்ஸ் பிராண்டு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து PCBயோட கிரேடுன்னு பார்த்தோன்னா கிளாஸ் FX FR4 கிரேடில் போட்டிருப்பேன். இதில் வந்து பாசிட்டிவ் வோல்ட், நெகட்டிவ் வோல்ட் இது எல்லாத்துக்கும் வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெக் கோட்டிங் கொடுக்கறதுனால ஹை கரண்ட், அதாவது நம்ம ட்ராவல்ஸ் பஸ் அந்த மாதிரி ஹை கரண்ட் இருக்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணாலும் ட்ராக்கு ஹீட் ஆகிற இஷ்யூ வராது. அடுத்து வந்து டிப்பு 41, 42 எல்லாமே ஃபேர் சைல்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து வந்து 5200 1943 எல்லாமே NF ஒரிஜினல் பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டுக்கும் கூட நம்மளோட ஓன் போர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனல், அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட், சரவுண்ட் லெஃப்ட் ரைட், சென்டர் எல்லாத்துக்குமே வந்து 5 ஆம்பியர் ரிலே தான் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்புக்கு வந்து 15 ஆம்பியரில் T டைப் ரிலே யூஸ் பண்ணியிருப்பேன். நம்மளுக்கு வந்து ஆம்ப்ளிஃபையர் போர்டில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆகி 2.8 வோல்ட் டிசிக்கு மேலே டிடெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலே கட் ஆஃப் ஆயிரும். அதேமாதிரி நம்மளோட ஆம்ப்ளிஃபையரில் சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ், அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணுறப்போ கெப்பாசிட்டர் சார்ஜிங் ஆகக்கூடியதுனால வரக்கூடிய நாய்ஸ், அதே மாதிரி நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறப்போ கெப்பாசிட்டர் டிஸ்சார்ஜ் ஆகிறதுனால வரக்கூடிய நாய்ஸ், இது ரெண்டுமே வந்து நம்மளோட ஆம்ப்ளிஃபையரில் வராது. அடுத்து வந்து சப்புக்கும் வந்து நம்மளோட ஓன் போர்டு தான் போட்டிருக்கிறோம். இது நம்மளோட சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போர்டு.
இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹீட் சிங்க்கு மட்டுமே 1/2 கிலோவுக்கு யூஸ் பண்ணுவேன். சப்வூஃபர் ஆம்ப்ளிஃபையர் போர்டோட சேர்த்துறப்ப கிட்டத்தட்ட இது மட்டுமே 650 கிராம் வெயிட் வருது. இதுலேயே வந்து 5200 1943 3 பேர் யூஸ் பண்ணியிருப்பேன். டிப்பு 41 42 எல்லாமே ஒரிஜினல் எஸ்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிப்பு 41 42 இது எல்லாமே வந்து எஸ்டி ஒரிஜினல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அடுத்து இதுக்கு வந்து போர்டுக்கு எல்லாமே காம்பனண்ட் எல்லாமே நம்ம தான் போட்டுக்கிறோம். இது வந்து காம்பனண்ட் வந்து ஹேண்ட் சால்டர் பண்ணுறதுனால உங்களுக்கு வேல்யூ வந்து மாறுறது அந்த மாதிரி இஷ்யூ வந்து வராது. இதே வந்து நம்ம வேவ் சால்டரில் பண்ணுறப்போ ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் வீக்காக இருந்தது அப்படின்னா அதோட வேல்யூ மாறிடும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வோல்ட் நெகட்டிவ் வோல்ட் ஸ்பீக்கர் அவுட்புட் எல்லாத்துக்குமே மாஸ்க் ஓப்பன் பண்ணி லெட் கோட்டிங் கொடுத்துருப்போம். அடுத்து 5.2 ஆம்ப்ளிஃபையரை பற்றி பார்க்கலாம். இது வந்து 5.1. அடுத்து வந்து 5.2ல் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டைப் 16ல் 2.5 இன்ச் கோர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரும் அடிஷ்னலாக வந்து டைப் 3ல் 3 இன்ச் கோர் டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா வந்து நம்ம டபுள் சப்பு போடுறதுனால சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய பவர் ஆனது போதுமானதாக இருக்காது. நம்ம டைப் 16ல் 3 இன்ச் கோர் போட்டாலுமே அதோட பவர் பத்தாது. அப்போ அந்த இடத்துல வந்து சரௌண்டுக்கு வந்து நம்ம தனியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை பிரிச்சிருவோம். அதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக பவர் சப்ளை யூனிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 மைக்ரோஃபாரட் 50 வோல்ட்டில் ஒரு பேர் கெப்பாசிட்டரும், அடுத்து சப்புக்கு வந்து 15,000 மைக்ரோஃபாரட்டில் ஒரு பேர் கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே சாம்ஹா ஒரிஜினல் தான். சாம்ஹாவை தவிர வேறு எந்த பிராண்டும் யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து சப்வூஃபருக்கு இதில் 2 போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். 6 ஃபீட் மோனோ போர்டில் 2 போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் பவர் அவுட்புட் வந்து பெர் சேனலுக்கு 120 வாட்ஸும் சப்புக்கு 350 + 350 700 வாட்ஸ் இருக்கும். இதில் சிங்கிளுக்கும் டபுளுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டோன்னா சிங்கிளுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பேனலோட பேக் டெப்த் வந்து 10 இன்ச் வரும். கூலர் ஃபேன் 2 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து சப்வூஃபருக்கு டி டைப் ரிலே ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருப்போம். அதே டபுளுக்கு பார்த்தோன்னா கேபினட்டோட பேக் டெப்த் வந்து நம்ம 12 இன்ச் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா 10 இன்ச் வந்து போதுமானதாக இருக்காது. இதில் வந்து நம்ம 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படுன்ற காரணத்தினால 12 இன்ச் பேக் டெப்த் கேபினட் யூஸ் பண்ணியிருப்போம். கூலர் ஃபேன் வந்து இதில் 3 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். சப்புக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு ரிலேவும் ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஸ்பீக்கர் அவுட்புட்லேயும் வந்து சப்புக்கு டபுள் லைன் கொடுத்துருவோம். சப்வூஃபருக்கு உண்டான ஆம்ப்ளிஃபையர் போர்டும் ஒன்று அடிஷ்னலாக வச்சுருவோம். இந்த பவர் சப்ளை யூனிட் இண்டிவிஜுவலாக சப்புக்கும் இந்த பவர் சப்ளை யூனிட் இண்டிவிஜுவலாக சரௌண்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதுலேயே அடுத்த பவர் அப்டேட்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச் கேபினெட். இது வந்து 12 இன்ச்சில் வரக்கூடிய கேபினெட். இது வந்து 15 இன்ச்சில் வரக்கூடிய கேபினெட். இதில் வந்து 5.2 + 2 சேனல் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்பவே சரௌண்டு 6 சேனல் அப்படின்னு அவங்க வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம 7.1 போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் 2 சேனல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 2 ஸ்பீக்கர் லைன் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இதே வந்து நம்ம ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சேனலில் ஆட் பண்ணால் லவுடர் அதிகமாக இருக்கும். இதே நம்ம சரௌண்ட் லெஃப்ட் ரைட்டில் வந்து 2 சேனல் அடிஷ்னலாக ஆட் பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து மியூசிக்கோட எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இப்போ 2 சேனல் ஆட் பண்ணுறீங்கன்னா சரௌண்ட் லெஃப்ட்லேயும் சரௌண்ட் ரைட்லேயும் 2 ஸ்பீக்கர் போடுற மாதிரி அப்படியே லைனை மட்டும் லூப் பண்ணி ஸ்பீக்கரில் கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டோன்னா சரௌண்ட் லெஃப்டோட சிக்னலையும் சரௌண்ட் ரைட் சேனலோட சிக்னலையும் எடுத்து அடிஷ்னலாக அதுக்குன்னு சொல்லி 2 ஆம்ப்ளிஃபையர் போர்டு 2 சேனல் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்ட் லெஃப்டோட சிக்னலையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய லைனில் வந்து சரௌண்ட் ரைட்டோட சிக்னலையும் கொடுத்து ஆம்ப்ளிஃபையரே வந்து 2 சேனல் ஆம்ப்ளிஃபையரை நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்போம். அப்போ தான் வந்து ஒவ்வொரு சேனலுக்கும் இண்டிவிஜுவலாக 120 வாட் கிடைக்கிற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்க முடியும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 16ல் 2.5 இன்ச் கோருக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறப்போ 5 சேனலுக்கு டைப் 3ல் 3 இன்ச் கோர் யூஸ் பண்ணுனா போதுமானது. ஆனால் வந்து மறுபடியும் நம்ம 2 சேனல் ஆட் பண்ணுறப்போ அது போதுமானதாக இருக்காது. அப்போ டைப் 16ல் 2.5 இன்ச் கோர், அதாவது நம்ம சப்புக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம சரௌண்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ தான் 7 சேனல் நீங்கள் போட்டு ஒரு 15க்கு 20 20க்கு 20ன்னு ஹாலில் கொண்டு போகிறப்போ அதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய லாஸும் வராது, ஆம்ப்ளிஃபையர் போர்டும் ஹீட் ஆகாது, வால்யூம் ட்ராப் ஆகாது. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரோட ஆம்பியரேஜ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு இண்டிவிஜுவலாக பவர் சப்ளை யூனிட்டும் சரௌண்டுக்கு இண்டிவிஜுவலாக பவர் சப்ளை யூனிட்டும் வந்துடும். எப்பவும் போல்
இண்டிவிஜுவல் 5 சேனல், அது போக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய 2 சேனலுக்கு 5 ஆம்பியர் ரிலேவும், சப்புக்கு வந்து டி டைப்பில் 15 ஆம்பியர் ரிலேவும் ஆட் பண்ணியிருப்போம். இதோட பேக் டெப்த்து 15 இன்ச் இருக்கக்கூடிய காரணத்தினால கூலர் ஃபேன் வந்து நம்ம 4 கூலர் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே காமனாக இருக்கக்கூடிய எல்லா ஆம்ப்லையுமே 24 வோல்ட்டில் ப்ரஷ்லெஸ் ஃபேனு ஸ்டோன் ப்ரோ தான் யூஸ் பண்ணியிருப்போம். வேறு பிராண்டும் வந்து மாற்றிருக்க மாட்டோம், வோல்ட்டும் மாற்றிருக்க மாட்டோம். ஏன்னா 12 வோல்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஃபேன் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடாக ரன் ஆகும். ஏன்னா நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய 12 டேப்பிங்கில் டிசியை கன்வெர்ட் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 14 வோல்ட் டிசி வரும். 12 வோல்ட்டு கூலர் ஃபேன் போடுறப்போ ஒரு மாதிரி பர்ன் ஆகிற மாதிரி ஒரு ஸ்மெல்லும் வரும், ப்ளஸ் வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாகவும் ரன் ஆகும். அதனால் 24 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறப்போ ஆர்பிஎம்மும் வந்து உங்களுக்கு லிமிட்டாக இருக்கும், ஃபேன் வந்து நார்மல் ஸ்பீடில் ரன் ஆகும், நாய்ஸும் வந்து அதிகமாக ஜென்ரேட் ஆகாது. இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்புக்கு 2 சப்புக்கு இண்டிவிஜுவலாக ஆம்ப்ளிஃபையர் போடும், அதுக்குன்னு உண்டான எப்பவும் போல் டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை யூனிட்டு ஆட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு அடுத்த அப்கிரேடு பார்த்தீங்கன்னா டவர் டைப். இப்போ நம்ம எப்படி எக்ஸ்ட்ரா 2 சேனல் ஆட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு டவர் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 சேனல் ஆட் பண்ணக்கூடிய இடத்துல 4 ஃபெட் மோனோ போர்டு 2 போர்டு போட்டிருப்பேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு 240 வாட்ஸும் ரைட் சேனலுக்கு 240 வாட்ஸும், அடுத்து இருக்கக்கூடிய சரௌண்ட் லெஃப்ட் ரைட், பேக் லெஃப்ட் ரைட், சென்டர் இது எல்லாத்துக்கும் 120 வாட் ஆர்எம்எஸ் பவரும் கிடைக்கும். இந்த மாதிரி போடுறப்போ நம்ம டவரில் ஒரு ஊஃபரும் ஒரு மிட் ரேஞ்ச் ஒரு டியூட்டர் போடுறப்போ 120 வாட்ஸ் பவர் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்காது. அந்த இடத்துல பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 4 ஃபெட் மோனோ போர்டு 2 போர்டு யூஸ் பண்ணியிருப்போம். இதுலேயே வந்து 15 இன்ச் பேக் டெப்த் இருக்கக்கூடிய கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். கூலர் ஃபேன் 4 கூலர் ஃபேன் வந்துடும். இப்போ இதில் வந்து பேனல் கலர் பொறுத்த வரைக்கும் 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். இப்போ இங்கே ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே பிளாக் வித் மேட் பிளாக். இப்போ இதில் வந்து கலர் டிஃப்ரென்ஷியேட் தெரியும், கிளாஸி பிளாக் வித் மேட் பிளாக். இப்போ இதில் எல்லாமே வந்து கிளாஸி பிளாக் வரக்கூடிய இடத்துல வந்து லேபிள் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் வந்து அடுத்த அப்கிரேடு பண்ணியிருக்கிறேன், டான்சிங் லைட்டில் அப்டேஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நார்மலாக வரக்கூடியது வந்து இந்த நார்மல் எப்போ போல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஇ மீட்டர் வரும். இப்போ இதில் நம்ம பார்த்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் அனலைசர் போட்டிருப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸ்பெக்ட்ரம் அனலைசருக்கு மட்டும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி பேனல் வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பிளாக் வித் ஒயிட், பிளாக் வித் ஸ்மோக் கிரே அந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். இந்த பின்னாடி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஒயிட். இந்த மாதிரி வந்து 3 கலர் காம்பினேஷனில் கிடைக்கும். 3 கலரில் வந்து உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆம்ப்ளிஃபையரும் அதே மாதிரி தான், உங்களுக்கு சிங்கிள் சப்பு வேணுமா, இது வந்து சிங்கிள் சப், அல்லது வந்து டபுள் சப்புக்கு 5.2 சேனல் டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு வேணுமா, அல்லது வந்து 5.2லேயே வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா 2 சேனல் ஆட் பண்ணி வேணுமா, அல்லது 5.2ல் எக்ஸ்ட்ரா 2 சேனல் ஆட் பண்ணி டவர் போடுற மாதிரி வேணுமா. இந்த வந்து இந்த 4 டைப் பண்ணுறேன். மொத்தம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்பில் வந்து டிசைன் பண்ணுறேன். ஃபியூடெக்கோட ஏவி ரிசீவர் வந்து மொத்தம் 4 டைப்பில் டிசைன் பண்ணுறேன். இந்த 4 டைப்பில் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் மொத்த பேக்கேஜாக ஸ்பீக்கரோடு வேணாலும் எடுத்துக்கலாம், அல்லது ஆம்ப்ளிஃபையர் யூனிட் மட்டும் வேணாலும் ஆம்ப்ளிஃபையர் யூனிட் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு இதுக்கு ஒவ்வொன்று இண்டிவிஜுவலாக நீங்கள் ஆம்ப்ளிஃபையர் மட்டும் டிசைன் பண்ணுறப்ப என்ன ரேட் வருது, ஸ்பீக்கர் பேக்கேஜோட என்ன ரேட் வருதுங்கிறது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ வந்து இது லேட்டஸ்ட்டாக எடுக்கக்கூடிய ஃபியூடெக்கில் எல்லா ஃபீச்சர்ஸோடுமே வந்துடுது. இதில் வந்து HDMI 2.0 லேட்டஸ்ட் அப்கிரேட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3D சப்போர்ட்டட், அல்ட்ரா HD சப்போர்ட்டட், 4K சப்போர்ட்டட் இருக்குது, HDR10+ சப்போர்ட்டட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட்டடும் இருக்குது. இப்போ நம்ம இந்த டிவி பார்த்தோன்னா 4K சப்போர்ட்டட் இருக்குது, அல்ட்ரா HD சப்போர்ட்டட் இருக்குது, டால்பி விஷன் சப்போர்ட்டட், HDR10+ சப்போர்ட்டட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஹையர் டிவி யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ இந்த டிவியில் வந்து உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணுமோ, அதாவது நீங்கள் ஒரு டிவி ஏற்கனவே இருக்குது அப்படின்னா எங்கிட்ட ஏவி ரிசீவர் டிசைன் பண்ணுறீங்கன்னா உங்கள் டிவியில் வந்து டிடிஎஸ் சப்போர்ட்டட் இருக்கா, டால்பி சப்போர்ட்டட் இருக்கா, டால்பி விஷன் சப்போர்ட்டடா, HDR10+ சப்போர்ட்டட் இருக்கா, அடுத்து முக்கியமாக இதில் ஏஆர்சி சப்போர்ட்டட் இருக்கா, இந்த மாதிரி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டிவிக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிசீவர் புக் பண்ணுங்கள். அப்படி எப்படி செக் பண்ணணுங்கிறது தெரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட டிவியோட மாடல் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுங்க, அதில் என்னென்ன சப்போர்ட்டட் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிடுறேன். இல்லை வந்து எங்கிட்ட ரிசீவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிவி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு எந்த மாதிரி டிவி எடுக்கணுங்கிற ஐடியா இருந்ததுன்னா செலக்ட் பண்ணி சொல்லுங்கள்.
இந்த டிவி எடுக்கலாமா, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறதையும் நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஒரு டிவியில் நீங்கள் ஏஆர்சி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்க்குறீங்கன்னா உங்கள் டிவி கம்பல்சரி டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டட் டிவியாக இருக்கணும். அல்லது ஹெச்டிஎம்ஐ இன் கொடுத்து ஹெச்டிஎம்ஐ அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் டிவி வந்து டால்பி விஷன் சப்போர்ட்டட் HDR10+ சப்போர்ட்டட் டிவியாக இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி எடுங்க. ஏன்னா இப்போ நண்பர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆம்ப்ளிஃபையர் எடுத்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன சப்போர்ட்டட் இருக்குங்கிறது தெரியாமல் ஒரு சில டிவிலாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் டிவிலேயே வந்து டிடிஎஸ் சப்போர்ட்டட் இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணி எடுக்கிறப்ப வந்து கரெக்டாக செக் பண்ணி எடுங்க. முக்கியமாக வந்து ஹையர் எண்டில் ப்ளூரே பிளேயர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அல்லது 4K சப்போர்ட்டடு இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சோர்ஸ் இருக்குது, அதாவது சிஸ்டம் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 4K ரிலேட்டடான ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்புட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி டிவி வந்து 4K இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா நீங்கள் ஓடிடி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல 4Kக்கோ அல்ட்ரா ஹெச்டிக்கோ வேலை கிடையாது. ஆடியோக்கு மட்டும் தேவைப்படக்கூடிய டால்பி சப்போர்ட்டடு டிடிஎஸ் சப்போர்ட்டட் இருந்தால் போதுமானதாக இருக்கும். இதே வந்து நீங்கள் நல்லா ஹையர் எண்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து நீங்கள் HDR10+ அல்லது டால்பி விஷன் சப்போர்ட்டட் இருக்கா, HDMI இன்புட் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல வந்து கம்பல்சரி இதெல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி எடுங்க. அதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரிசீவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெமோக்கு வர்றீங்க அப்படின்னா டால்பி டிடிஎஸ் எப்படி சப்போர்ட் ஆகுது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்டாக நான் வந்து எல்லாமே நான் காட்டிடுவேன். டெமோக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டெமோக்கு வாங்க. நீங்கள் இங்கே வர்றப்போ வந்து டால்பி எப்படி ஒர்க் பண்ணும், டிடிஎஸ் ஒர்க் பண்ணும், 5.1 ட்ராக் எப்படி பிரியும் எல்லாமே லைவ் டெமோவில் காட்டிடுவேன். அதேமாதிரி சுவிட்ச் ஆஃப் நாய்ஸ் வருதா, சுவிட்ச் ஆன் நாய்ஸ் வருதா, ஹம்மிங் வருதா எல்லாமே பர்ஃபெக்டாக செக் பண்ணி காட்டிடுவேன். டெலிவரிக்கு வரக்கூடிய நண்பர்கள் வந்து டெலிவரி எடுக்கிறப்போ வந்து நீங்கள் இப்போ எல்லாமே இதே மாதிரி ஒர்க் ஆகுதாங்கிறத செக் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு வந்து டெமோக்கு ஒரு டைம் டெலிவரிக்கு ஒரு டைம் வர முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் போட்டு புக் பண்ணிவிட்டு டெலிவரி எடுக்கிறதுக்கு நேரில் வந்துடுங்க. உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து எல்லாமே செக் பண்ணி கொடுத்துருவேன். நீங்கள் டெமோக்கும் வர முடியல, டெலிவரிக்கும் வர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஆம்ப்ளிஃபையரை பர்ஃபெக்டாக பேக் பண்ணி கொரியர் பண்ணிடுறேன். டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. பேக்கிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் பற்றி எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்லை. டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எவ்வளோ கொரியர் சார்ஜ் வருதோ மொத்த பேக்கேஜோடு எடுக்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளோ வருங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கான வீடியோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையர் பற்றின டீட்டெயில்டான ஒரு டெக்னிக்கல் ஸ்பெக்கும் அதை பற்றின டிரான்ஸ்போர்ட் சார்ஜு ரேட் என்ன அப்படிங்கிறதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். தேங்க்யூ. என்